नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायलपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधना बोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्. இந்த மகாபாரதம் கடந்த முறை இந்த சல்லிய பருவம் நிறைவு செய்தோம். அதன் பிறகு இந்த சௌப்திக பருவம் அப்படிங்கக்கூடிய அந்த பருவத்தினுடைய சில அத்தியாயங்களை பார்த்தோம். இந்த பீமசேனனுக்கும் துரியோதனனுக்கும் நடுவே ஒரு மிகப்பெரிய கதை யுத்தம் நடைபெற்று பீமசேனனால் கதையால் அடிக்கப்பட்டு துரியோதனன் கீழே விழுகின்றான். அதன் பிறகு துரோணருடைய புத்திரன் அஸ்வத்தாமா கோபமடைந்து ஓர் இரவில் பாசறையில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாண்டவர்களுடைய எல்லா புத்திரர்கள் மற்றும் பாஞ்சாலர்கள் மிச்சம் இருக்கக்கூடிய விராட்டர்கள் எல்லோரையும் ஒரே இரவில் அவன் வதம் செய்து விடுகின்றான். எல்லாரையும் கொன்னுடுறான். அந்த செய்தியை திருஷ்டத்யும்னனுடைய சாரதி இன்னைக்கு ராத்திரி அங்கே தப்பித்து பிழைத்தது, எல்லாரும் போயிட்டார்கள். இந்த திருஷ்டத்யும்னனுடைய சாரதி அஸ்வத்தாமனுடைய செயலை போய் பாண்டவர்களிடத்தில் சொல்கின்றார். அதை கேட்ட உடனே தர்மபுத்திரர் அப்படியே மயங்கி விழுந்துடுறார். அதன் பிறகு எழுந்து நகுலனிடம் திரௌபதியை அழைத்து வருமாறு சொல்கின்றார். திரௌபதி அழைத்து வரப்பட்டு இந்த பாண்டவருடைய புத்திரர்கள் எல்லாம் இறந்த செய்தியானது திரௌபதிக்கும் தெரிவிக்கப்படுகின்றது. அப்ப திரௌபதியும் மனம் வருத்தமுற்று, இப்படி ஒரு கோரமான தீமையான செயலை செய்த, பாவமான செயலை செய்த துரோணபுத்திரர் குருவனுடைய புத்திரர் அஸ்வத்தாமாவை இந்த க்ஷணமே தண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யுதிஷ்டிரர் சொல்றார், அவன் கொன்று அங்கிருந்து தப்பித்து ரொம்ப கோரமான காடுகளை அடைந்து விட்டான். அவன் எங்க இருக்கிறான்னே தெரியல. அதனால அவனை தண்டிப்போம் சொல்லும் பொழுது, ஒருவேளை அவனை கொல்லாவிட்டாலும் கூட இந்த அஸ்வத்தாமாவனுடைய தலையில் ஒரு மணி ஒன்று இருக்கின்றதுன்னு அது பார்த்தோம். எவ்வாறாவது அந்த மணியை அபகரித்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி திரௌபதி பீமனிடத்தில் சொன்ன உடனே பீமன் உடனே அதை கேட்டு கோபப்பட்டு நகுலனை அழைத்து கொண்டு சாரதியாக வைத்துக்கொண்டு அந்த துரோணபுத்திரர் அஸ்வத்தாமாவை தேடி விரைந்து செல்கின்றான். இந்த பீமசேனன் போன உடனே கிருஷ்ணர் பாண்டவர்களிடத்தில் எச்சரிக்கின்றார். தர்மரிடத்திலும் அர்ஜுனனிடத்திலும் சொல்கின்றார், அஸ்வத்தாமாவினிடத்தில் பிரம்மசிரஸ் என்கின்ற ஒரு கொடூரமான ரொம்ப அபாயகரமான ஒரு அஸ்திரம் ஒன்று இருக்கின்றது. அந்த அஸ்திரம் அவனுடைய கையில் இருப்பதால் அவன் கோப எண்ணம் உள்ளவன், ஏற்கனவே குரூரன், கெட்ட எண்ணங்களை எல்லாம் உடையவன், சபலம் உடையவன். அதனால அவன் அந்த அஸ்திரத்தை பிரயோகித்தால் அபாயம் ஏற்படும் எச்சரிக்கை விட்டு எப்பாவது பீமனை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டவர்கள் எல்லோரும் கிருஷ்ணனை முன்னிட்டு கொண்டு அவர்களும் அஸ்வத்தாமாவை தேடி செல்கின்றார்கள். அப்ப பீமன் நகுலனோடு நேராக அஹ், பகீரதி உற்பத்தி ஆகக்கூடிய இடம், அது யமுனோத்திரியாகத்தான் இருக்க வேண்டும், கங்கோத்திரியாக இருக்கணும். அங்கேதான் கங்கை உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அப்படின்னு. அந்த பகீரதி தீர்த்தத்தில் அங்கே எல்லாம் ரிஷி கூட்டங்களாக இருக்கின்றது. வியாசர் இருக்கிறார், எல்லா ரிஷிகளும் இருக்கின்றார்கள். அந்த எல்லா ரிஷிகளுக்கு நடுவிலும் இந்த அஸ்வத்தாமா ஒரே புழுதி படைந்த அந்த சரீரம், அப்படி இத்தனை நாள் யுத்தம் எல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா, அப்படியே பயந்து போய் அப்படி. ஏன்னா எல்லா பாண்டவர்களையும் பாண்டவர்களுடைய புத்திரர்களை எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் போது கொன்று விட்டான் அப்படி. நிச்சயமாக பாண்டவர்கள் பழிவாங்க வருவார்கள் என்பது அஸ்வத்தாமனுக்கு தெரிய முடியும். அதனால பயந்து போய் அந்த ரிஷி கூட்டங்களுக்கு நடுவுல போய் அப்படியே ஒழிஞ்சுட்டு இருக்கிறான். அங்க போய் அந்த பீமசேனன் அஸ்வத்தாமாவை பார்த்த உடனே உடனே கோபம் கொண்டு, இந்த க்ஷணமே உன்னை கொன்று விடுவேன்னு அந்த பாணத்தை எடுத்துக்கொண்டு அஸ்வத்தாமாவை நோக்கி பீமன் ஆவேசமாக போறான்.
அப்ப அஸ்வத்தாமா பாக்குறான், பீமசேனன் மட்டும் இல்ல, அதற்குள்ள பாண்டவர்கள், அர்ஜுனன், தர்மபுத்திரர், பகவான் கிருஷ்ணரும் எல்லாரும் சேர்ந்து வந்து விட்டார்கள், நிச்சயமாக தன்னை கொன்று விடுவார்கள் அப்படிங்கக்கூடிய அந்த பயத்தில் உடனே என்ன பண்றான், மனதில் வந்து தைரியத்தை எல்லாம் வரவழைத்து கொண்டு அப்படி அந்த தான் ஆபத்தை அடைந்து விட்டோம், உயிர் போயிடும்ங்கிற அந்த பயத்தினால என்ன பண்றான் அப்படின்னா, அந்த கொடூரமான அந்த அஸ்திரத்தை அப்படி அந்த பிரம்மசிரஸ் அப்படிங்கக்கூடிய அந்த அஸ்திரம், அதை பற்றி கிருஷ்ணர் விரிவாக சொன்னார் அப்படின்னு. அந்த அஸ்திரத்தை தன்னுடைய தந்தையினிடத்தில் பெற்றுக்கொண்டு என்னிடத்திலேயே அதை கொடுத்து சுதர்சனத்தை கைமாறாக கேட்டான்னு பார்த்தோம் போன தடவை அப்படி. அப்படிப்பட்ட அந்த பிரம்மசிரஸ் அப்படிங்கக்கூடிய அஸ்திரம் இதற்கு முன்பாக யுத்தத்தில் பயன்படுத்தப்படாத ஒரு அஸ்திரம் அப்படி, ரொம்ப கொடூரமான அஸ்திரம் அப்படி. அந்த அஸ்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு இனி பாண்டவர்களே இல்லாமல் போகட்டும்னு ஒரு சங்கல்பம் பண்றார். இந்த அஸ்திரங்களுக்கெல்லாம் சங்கல்பங்கள் தான் முக்கியம். எதுவாக இருந்தாலும் சங்கல்பம் தானே. ஒரு பூஜை பண்ணாலும் சங்கல்பம் தான், தியானம் பண்ணாலும் ஒரு சங்கல்பம் தான். அதே மாதிரி அந்த பிரம்மசிரஸ்ங்கிற அந்த அஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு இந்த அஸ்திரத்தினால் ஒட்டுமொத்த பாண்டவர்களுடைய குலமும் அழியட்டும் அப்படின்னு சொல்லி அந்த உக்கிரமான அஸ்திரத்தை அஸ்வத்தாமா தன்னுடைய அம்பினில் பூட்டி அதை விடுறான். இது முன்பே இந்த பிரம்மசிரஸ் அப்படிங்கக்கூடிய இந்த அஸ்திரத்தை அவன் விட போறான்ங்கிறத கிருஷ்ணர் அறிந்து கொண்டு உடனே அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா, இது ரொம்ப கொடூரமான அஸ்திரம். உன்னையும் உன்னுடைய பிராத்தாக்கள்னு உன்னுடைய சகோதரர்கள் எல்லோரையும் நீ காத்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மசிரஸ் அந்த அஸ்திரம் இவரிடத்துல இருக்கின்றது. அஸ்திரம்ங்கிறது என்ன? அது ஒரு சாமானியமான அஸ்திரத்தில் அந்த பிரம்மசிரஸினுடைய மந்திரங்களை வைத்துதான் அது அவ்வளவு சக்தி வாய்ந்த அஸ்திரங்களாக மாறும். அந்த மந்திரம் அர்ஜுனனுக்கும் தெரியும். அது துரோணர் முதலில் அர்ஜுனுக்கு தான் கொடுத்தார், அஸ்வத்தாமாவுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் அப்படி. அதை பெறக்கூடிய தகுதி உன்னிடத்தில் முழுமையாக கிடையாதுன்னு சொன்னார் அப்படி. இது தெரிஞ்சுதான் சொன்னார் அவர். ஏன்னா கடைசியில இந்த அஸ்திரத்தை அவன் விடுவான்னு தெரிஞ்சுதான் சொன்னார். அதனால கிருஷ்ணர் உடனே என்ன பண்றார், உன்னை காப்பாற்றிக் கொள்வதன் பொருட்டு அந்த அஸ்திரத்தை தடுக்கிறதுக்காக நீயும் இறங்கி உன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரம்மசிஸ்ரஸ்ங்கிற அஸ்திரத்தை விட வேண்டும்னு கிருஷ்ணர் அர்ஜுனனிடத்தில் சொல்றார். உடனே அர்ஜுனன் கீழே இறங்கி அவனும் அந்த பிரம்மசிரஸ்ங்கிற அஸ்திரத்தினுடைய மந்திரங்களை எல்லாம் சொல்லி இந்த அஸ்திரத்தினால் எல்லோருக்கும் க்ஷேமம் உண்டாக வேண்டும். எப்படி பாருங்க, அதுதான் அர்ஜுனனுக்கும் அஸ்வத்தாமாவுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு. இது ரொம்ப கொடுமையான ஆபத்தான அஸ்திரம் அப்படின்னு. இதனால் இருந்தாலும் இது எல்லோருக்கும் க்ஷேமமாக வேண்டும். இந்த அஸ்திரத்தினால் அவன் விடக்கூடிய அஸ்திரம் தணிய வேண்டும் அப்படின்னு. அந்த தணிவதற்காகத்தான் இந்த அஸ்திரத்தை நான் விடுகின்றேன்னு சொல்லி அர்ஜுனனும் அந்த பிரம்மசரஸ் அஸ்திரத்தை விடுகின்றார்கள். அப்படி ரெண்டு அஸ்திரங்களும் வருகின்றது அப்படி. ஆகாயத்துல பார்த்து அது சாதாரணமான இதெல்லாம் நம்மளால விவரிக்க முடியாது அப்படி. அந்த அஸ்திரங்களுடைய மகிமைகள் அந்த இடத்துல இருந்து அதனுடைய சக்திகள் எல்லாம் தெரிந்தால்தான் ஓரளவு நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்படி. வானம் எல்லாம் பார்த்தோன்னா ஒரே இடி இடிக்கிறது. இப்ப கூட இந்த யுத்தங்கள் எல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்கிறோம் அப்படி. இப்ப போடக்கூடிய இந்த சாதாரணமாக இட் தேர் ஆல் மேன்மேட் அப்படி. அதுக்கு ஒன்றும் மந்திர சக்திகள் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய இதெல்லாமே ஆயுதங்கள் எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அப்படி. இதை காட்டிலும் பயங்கரமான ஆயுதங்கள் மகாபாரத காலத்தில் இருந்ததெல்லாம் அது வெறும் மனிதனால் உருவாக்கப்பட்டது மட்டும் கிடையாது. தே ஆர் எண்டோவ்ட் வித் இன்னும் த ட்ரெமெண்டஸ் இன்னும் பவர் ஆஃப் காட்ஸ், அது மந்திரங்களுடைய சக்தி. ஜஸ்ட் இமேஜின் அப்படி. இப்போ ஒரு ரீசெண்டா கூட ஒரு இப்போ யுத்தம் நடந்தது இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில். அப்படி பார்த்த ஒரே வானமெல்லாம் பார்த்தோன்னு ஒரே தீப்பிழம்பா இருக்கிறது அப்படி. இன்னும் அதை விட 1000 மடங்கு மேலானதாக இருக்கும் இந்த பிரம்மசிரஸ் போன்ற அஸ்திரங்கள் எல்லாம். ஒரே இடி சத்தம் அப்படி, ஆகாயத்துல ஒரே இடி சத்தம், ஒரே எரி நட்சத்திரங்கள் அப்படி. எங்க பார்த்தாலும் அப்படியே எரி நட்சத்திரங்கள் மாதிரி தோன்றி அல்ல உலகமே நடுங்கிறது அப்படி. உலகமே நடுங்கும் போது அந்த நேரத்தில் அந்த அஸ்திரங்கள் அஸ்வத்தாமாவினாலும் அர்ஜுனனாலும் விடப்பட்ட அந்த சமயத்தில் ஆசிரியர் எழுதியிருக்கிறார், தே தோ அத்ர தேஜசி லோக சந்தாபயந்தி வியவஸ்திதே மகர்ஷிம் சகிதோ தத்ர தர்ஷயாமாச துத்ததா நாரத சர்வபூதாத்மா பரதானாம் பிதாமகः உபௌ சமயத்தும் வீரம் பாரத்வாஜ தனஞ்சயோ அப்படின்னு. அந்த ரெண்டு அஸ்திரங்களும் இருவராலும் ஏவப்பட்ட பிறகு அந்த ஒன்றை ஒன்று சந்திப்பதற்கு முன்பாக இந்த ரெண்டு பேர், நாரதக சர்வபூதாத்மா, எல்லா உயிரினங்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய நாரத மகரிஷி அப்படி, பரதானாம் பிதாமக, பரதானம் பிதாமகன்னு இங்க பீஷ்மர் இல்லை, அவர் தான் போயிட்டாரு அப்படின்னு. அதனால பீஷ்மருக்கும் எல்லாருக்கும் பிதாமகரா இருக்கக்கூடிய ஒரு வியாசர் அப்படி. அதனால இந்த நாரதரும் வியாசரும் அந்த ரெண்டு அஸ்திரங்களுக்கும் நடுவில், தீப்பிழம்பிற்கு நடுவில் ஆகாயத்தில் அந்த பாண்டவர்களுக்கு எல்லோருக்கும் காட்சி கொடுக்கும் விதமாக
அங்கே தோன்றுகின்றார்கள். உபௌ சமயத்தும் வீர பாரத்வாஜ தனஞ்சய. பாரத்வாஜன்னா அஸ்வத்தாமன். இந்த பரத்வாஜருடைய குலத்தில் பிறந்ததால் அவனுக்கு பாரத்வாஜன் பெயர். இந்த ரெண்டு பேரிடத்திலும் எப்படியாவது அந்த அஸ்திரத்தை தணிக்க வேண்டும் என்பதற்காக ரெண்டு பேரும் என்ன பண்றார்கள், தே ஜஸ்ட் அப்பீல் டு போத் ஆஃப் தம். அப்படி அந்த ரெண்டு பேருக்கும் தௌ முனி சர்வ தர்மஜ்ஞௌ சர்வபூத ஹிதைஷணௌ தீப்தையோ அஸ்திரையோ மத்தியே ஸ்திதே பரம தேஜசோ. அஸ்திரத்தை விட தேஜஸோட இருக்கிறார்களாம் அவர்கள். அப்படி இப்ப எப்படிப்பட்ட மகரிஷிகளாக அவர்கள் எல்லாம் இருக்க வேண்டும். தௌ முனி, அந்த ரெண்டு முனிவர்களும் சர்வ தர்மஜ்ஞௌ, எல்லா தர்மங்களையும் தெரிந்தவர்கள். சர்வபூத ஹிதைஷணோ, அப்படி எல்லா உயிரினங்களினுடைய நன்மையிலும் அக்கறை உடையவர்கள். அப்படி தீப்தயோகோ அஸ்திரயோகோ மத்தியே, அப்படி அவ்வாறு கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த இரண்டு அஸ்திரங்களுக்கும் நடுவில் சிதௌ பரம தேஜசோ, அப்படியே ஒளி பொருந்தியவர்களாக நின்று கொண்டு இந்த ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளினால் சாடுகின்றார்கள். நாரதரும் வியாசனும் அர்ஜுனனையும் பார்த்து அஸ்வத்தாமாவையும் பார்த்து, அப்பா, இதுக்கு முன்னாடி மகா அஸ்திரங்களை எல்லாம், உங்களை விட அஸ்திரங்களை எல்லாம் அறிந்தவர்கள் எல்லாம் இதற்கு முன்னாடி எவ்வளவோ ராஜரிஷிகள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அஸ்திரங்களை அறிந்தவர்களோ முன்பு இருந்தவர்களோ மிகப்பெரிய மகாரதர்கள் எல்லாம் கூட சாமான்யமான மனிதர்களிடத்தில், இப்படிப்பட்ட இந்த மனித குலத்தில், இந்த பூலோகத்தில் அப்படி இதெல்லாம் தெய்வீகமான அஸ்திரங்கள். அது மனித குலத்தில் இந்த பூலோகத்தில் பிரயோகிக்க கூடாது, அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கின்றது. அப்படி இப்ப கூட அதுதானே சொல்றார்கள், இந்த ஆட்டம் அமைச்சர் எல்லாரும் மிரட்டின்டே இருக்கிறார்கள் அப்படின்னு. See the whole war, if you see that, that is the ultimate weapon. அப்படி once if even if it is leaked, அப்படி அது வெளியில வந்தாலே என்ன ஆகும் அப்படின்னு, ஒட்டுமொத்த குலமே நாசமாயிடும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதான் பிரம்மசிரஸுக்கு இப்ப இன்னைக்கு யுரேனியம், அது நம்ம டெக்னிக்கலா சொல்றோம், அந்த அஸ்திரங்கள்ல அந்த அந்த மந்திரங்களுக்கு அவ்வளவு சக்திகள் எல்லாம் இருந்திருக்கும். அதனால யாருமே இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட அஸ்திரங்களை எல்லாம் பிரயோகிக்கவே இல்லை. இது என்ன சாகசம் பண்றீர்களா? இது என்ன பெரிய சாகசம்? இதனால என்ன நடக்கும் தெரியுமான்னு சொல்றாரு. இந்த அஸ்திரம் பூமியில் விழுந்ததுன்னா அடுத்து 12 வருடங்கள் பூமியில ஒரு சொட்டு மழை தண்ணீர் கூட விழாதுன்னு சொல்றார்கள். பூமி ஒட்டுமொத்த பூமியே வறண்டு போய்விடும். அப்புறம் இந்த பூமியை உயிர்கள் எல்லாம் வாழ்வதற்கு அஹ், பிரயோஜனமான ஒரு இடமாக இருக்காது. அதனால இதுக்கு முன்னாடி பிரயோகிக்கப்படவில்லை. அதனால இதை நீங்கள் திரும்பி பெற வேண்டும்னு தே ஜஸ்ட் அப்பீல் டு தம். உடனே அதை கேட்டோன்னு அர்ஜுனன் உடனே கையை கூப்பி உடனே அந்த ரிஷிகளை பார்த்து அந்த நேரத்துல என்ன செய்யணுமோ அதை செய்து என்ன பண்றான், உடனே அந்த பாணத்தை அர்ஜுனன் திருப்பி அழைக்கின்றான். அதற்கு பேரு உபசம்ஹாரம்னு பேர். ஒன்னு பேர் பிரயோகம்னு பேரு, ரெண்டாவது உபசம்ஹாரம்னு பேரு. ஆக்சுவலா த ட்ரூத் இஸ், ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்றது ரொம்ப ஈஸி அப்படி. ஆனா அதை திருப்பி அழைப்பது, உபசம்ஹாரம் செய்வதுங்கிறது, இட் இஸ் நாட் ஆல் தட் ஈஸி அப்படி. சும்மா உதாரணத்துக்கு சொல்றோம்னா, கடன் வாங்குறது ரொம்ப ஈஸி அப்படி. என்ன திருப்பி இந்த கடனை திருப்பி கொடுக்கறது இருக்கிறது, இந்த கடனை கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதை ஏமாத்திட்டு போயிடலாம் அப்படி. ஆனா இங்க அஸ்திரத்தை ஏமாத்தவும் முடியாது அப்படின்னு. ஸோ இதை பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா அது தான் பிரயோகம் பண்ண அந்த அஸ்திரத்தை திரும்பி பெற வேண்டும் என்றால் அதை காட்டிலும் 1000 மடங்கு தவ வலிமை உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு. அர்ஜுனனால் என்ன செய்கின்றான், அர்ஜுனன் உடனே அந்த வியாசரையும் நாரதரையும் பார்த்து சொல்றார், நான் இந்த அஸ்திரத்தை விட்டதனுடைய நோக்கம் யாரையும் கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. அந்த அஸ்திரத்தை இந்த அஸ்திரத்தினால் தணிக்கலாம் என்ற எண்ணத்துடன் தான் என்னால் இந்த அஸ்திரம் விடப்பட்டது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த அஸ்திரத்தினால், அஸ்வத்தாமா விட்ட இந்த அஸ்திரத்தினால் எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் உலகிற்கும் கூட இது தீமை பயக்கும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் வேண்டியதால் நான் அஸ்திரத்தை உபசம்ஹாரம் செய்து கொள்கின்றேன், திருப்பி அழைத்துக் கொள்கின்றேன். அதனால எங்களுக்கும், பாண்டவர்களாக எங்களுக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன நன்மை ஏற்படுமோ அந்த நன்மையை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கரம் கூப்பி அப்படி இட் இஸ் செட். வியாசரே இங்க எழுதியிருக்கிறார் மகாபாரதத்துல, தேவர்களால் கூட இந்த அஸ்திரத்தை திரும்பி பெற முடியாதாம், உபசம்ஹாரம் பண்ண முடியாதாம். இந்திரனே நினைத்தாலும் கூட, இந்திரனுக்கே கூட இந்த அஸ்திரத்தை உபசம்ஹாரம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் இந்திரனுக்கு கூட இல்லையாம். அதை திருப்பி அழைக்கக்கூடிய ஒரே ஆற்றல் யாரிடத்தில் இருந்திருக்கின்றது அப்படின்னா அர்ஜுனனிடத்தில் மட்டும்தான் அந்த ஆற்றல் இருந்திருக்கின்றதாம். அதனாலதான் எல்லா வித்தைகளும் எல்லோருக்கும் கொடுக்கப்படுவது கிடையாது. துரோணர் இதை நன்காக தெரிந்திருக்கின்றார். ப்ராபப்ளி துரோணா would have known. அதை திருப்பி அழைக்கக்கூடிய ரகசியம் துரோணருக்கு தெரிந்திருக்கலாம். அதனாலதான் அஸ்வத்தாமாவுக்கு அவர் கொடுக்கல அப்படி. அஸ்வத்தாமா இஸ் நாட் எலிஜிபிள் அப்படி. அவனால அதை உபசம்ஹாரம் பண்ண முடியாது.
அதை திருப்பி அழைக்க முடியாதுங்கிற அந்த விஷயமும் வந்து துரோணாச்சாரியருக்கு தெரிந்திருக்கும். அர்ஜுனனால் முடியுங்கிறது மட்டுமில்லை, அர்ஜுனன் இதை தவறாக பிரயோகம் செய்ய மாட்டான்ங்கிற see the trust also the teacher should have on disciple. அப்படி ஒரு ஞானத்தை கொடுக்கணும்னாலும் ஒரு சக்தியை கொடுக்கணும்னாலும் அந்த குருவிற்கும் அந்த சாதகரிடத்திலோ அந்த சிஷ்யரிடத்திலோ என்ன இருக்க வேண்டும் அப்படின்னா அபரீதமான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு அதை திருப்பி அழைக்க வேண்டும் என்றால் அசாத்தியமான ஒரு பிரம்மச்சரிய சக்தி வேண்டுமா, பிரம்மச்சரிய விரதம் வேண்டுமா. see பிரம்மச்சரி இஸ் நாட் ஜஸ்ட் பிசிக்கல் செலிபஸி மட்டும் இல்லை. பிரம்மச்சரியங்கிறது உடல் மனம் புத்தின்னு எல்லா முக்கரணங்களிலும் என்ன இருக்கும், அதீதமான ஒழுக்கம் உடையவர்களால் மட்டும்தான் இந்த அஸ்திரத்தை திரும்பி பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒழுக்கத்தினுடைய இருப்பிடமாக அர்ஜுனன் இருந்திருக்கின்றான். See, that is the greatness of Arjuna. See, there is a sloga which says, Achirna brahmacharyo ya sruštva vartayate punaha tadasram tanubandasya மூர்தானம் தஸ்ய கிருந்ததி. ஒருவேளை இந்த அசாத்தியமான பிரம்மச்சரிய விரதம் இல்லாமல் ஒருவன் இந்த அஸ்திரத்தை பெற்று அந்த அஸ்திரத்தை வந்து பிரயோகம் செய்துவிட்டு திருப்பி அந்த அஸ்திரத்தை அழைத்தான் என்றால் அந்த அஸ்திரமானது பிரயோகம் செய்தவனுடைய தலையை மட்டுமில்லாமல் அவனுடைய பந்துக்களுடைய தலையும் துண்டித்து விடுமாம் அப்படின்னு. யூ கான் ஜஸ்ட் அதை திரும்பி எல்லாம் அழைக்க முடியாது அப்படின்னு. அதனால அவ்வளவு சக்தி இல்லாமல் அவ்வளவு பிரம்மச்சரியம் விரதம் இல்லாமல் ஒருவன் இந்த அஸ்திரத்தை பிரயோகம் செய்தான் என்றால் நிறைய யோக சாஸ்திரங்கள்ல கூட நிறைய வித்தைகள் இருக்கின்றது, நிறைய மந்திரங்கள் இருக்கின்றது. எவ்ரி மந்த்ர ஃபார் தட் மேட்டர் எவ்ரி நாலேஜ் ஈக்குவலி டிமாண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளின் அப்படி. அது எந்த நாலேஜா இருக்கட்டும், இன்னைக்கு ஐஏஎஸ் படிக்கிறாங்க, ஐபிஎஸ் படிக்கிறாங்க. see it is all after all it is a power. what is the use of power without discipline? See, today also you see what is happening in this world. People have enormous power. Even IAS is a power, IPS is a power, being a prime minister is a power, everything is a power. But if that power, the people, those who hold that power, see, யாருக்கு அந்த சக்தி இருக்கின்றதோ அந்த சக்தி இருப்பவர்களுக்கு ஒருவேளை அவர்களிடத்தில் வந்து ஒழுக்கம் இல்லைன்னா அது என்ன பண்ணும், அது அவர்களையும் அழைத்து விடும். அஸ்வத்தமா மாதிரி தான் அப்படி. ஏன்னா அது யார் மீது பிரயோகிக்கப்படுகின்றதோ அவர்களையும் அது அழித்து விடும் அப்படி. அதனாலதான் எந்த ஞானமாக இருந்தாலும் நாட் ஒன்லி அஸ்திரசஸ்திரம் மட்டும் கிடையாது, எதுவாக இருந்தாலும் அந்த ஞானத்தை பெறுபவர்களிடத்தில் என்ன இருக்க வேண்டும் அப்படின்னா தேர் மஸ்ட் பி டிசிப்ளின் மஸ்ட் பி தேர். நோ அன்பார்ச்சுனேட்லி now even in our own education system so much knowledge is given to all our children, they all excellent, but when it comes to the part of discipline of now for that matter the one who teaches also should have the discipline. If he himself doesn't follow any discipline, how he will impose discipline on others? Therefore it is very very important. Another, the personal character is also more important. So therefore discipline and knowledge always should go together. A person has enormous discipline, no knowledge, there is no use of it. A person has tremendous knowledge of it, but absolutely no character of it. What will happen? So Arjuna stands for a power, knowledge and discipline. He had a knowledge of the Lord. அவனுக்கு நல்ல ஞானம் இருந்தது, அவனிடத்தில் உயர்ந்த ஒழுக்கம் இருந்தது, அசாத்தியமான அஸ்திரங்களுடைய பயிற்சியும் அஸ்திரங்களுடைய சக்தியும் இருந்தது. ஆனால் அச்சீர்ண பிரம்மச்சரிய யோகம் அப்படி. சாதாரண பிரம்மச்சரியம், அவனுக்கும் 3-4 மனைவிகள் இருக்கிறார்கள், எல்லா குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு. அவனும் நைஷ்டிக பிரம்மச்சாரியில் இல்லை. ஸோ பிரம்மச்சரி இஸ் நத்திங் டு டூ வித் ஜஸ்ட் பிசிக்கல் சிலபஸுங்கிறது மட்டும் இல்லை அப்படி. பியாண்ட் தட் என்ன இருக்கணும் அப்படின்னா அது உள்ளு, அது உடல் மனம் இல்லைன்னா இந்த நம்மளுடைய வாக்கு மனசு இதெல்லாம் என்ன இருக்கணும், ஒத்து இருப்பது அப்படி. So there is a purity of the mind, purity of the heart. See, that is more important. What we call it as discipline is nothing but a purity of mind. அதுதான் டிசிப்ளின்ங்கிறது. அதை கண்ணை மூடிட்டு காதை மூடிட்டு மூக்கை பொத்திட்டு இருக்கிறதுக்கு பேர் டிசிப்ளின் இல்லை. டிசிப்ளின் மீன்ஸ் நோபல் இன்டென்ஷன்ஸ், நோபல் ஹார்ட், நோபல் இன்டென்ஷன்ஸ். இதெல்லாம் தான் வந்து நல்ல ஒழுக்கம் அர்ஜுனனிடத்தில் இருக்கின்றது. அவன் சுத்தமான பிரம்மச்சாரி, அசாத்தியமான தவ வலிமை உடையவன் அப்படி. அதனால்தான் அடைய முடியாத அஸ்திரத்தை அடைந்து அப்படிப்பட்ட ஆபத்தான காலத்திலும் கூட அவன் அதை பிரயோகிக்கல பாருங்க. த மொமெண்ட்
இட் வாஸ் அப்பீல்டு அப்படின்னு நாரதரும் வியாச மகரிஷி சொன்ன அடுத்த க்ஷணமே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அதை வந்து உபசம்ஹாரம் செய்து விட்டான். அப்படிப்பட்ட அந்த அஸ்திரத்தை அர்ஜுனனை தவிர யாரும் உபசம்ஹாரம் செய்ய முடியாதுன்னு அர்ஜுனனுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. தீஸ் ஆர் ஆல் தி கேரக்டர்ஸ். தே ஆர் அப்சல்யூட்லி ரோல் மாடல் ஃபார் எவ்ரிபடி. See, any discipline you take, even sannyasa also, even in this path of sannyasa also demands tremendous discipline. இதுலயே என்ன இருக்க வேண்டும் அப்படின்னா அதற்கும் ஒரு ஒழுக்கம் இல்லாமல் அந்த வித்தைங்கிறது அந்த பாதைங்கிறது ஒரு பொழுதும் ஒளிராது. அதனால இங்க ஒரு ஸ்லோகமே சொல்றார். சத்யவிரதர சூரக பிரம்மச்சாரி ச பாண்டவக குருவர்த்தி ச தேன அஸ்திரம் சம்ஜகார அர்ஜுன புனக. சத்திய விரத தரக அப்படி எப்பொழுதும் சத்தியம்னா இங்க நேர்மை, ஹானஸ்டி அப்படி இன்டெலெக்சுவல் ஹானஸ்டின்னு சொல்றோமா இல்லையா அப்படி புத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நேர்மை அப்படி புத்தியில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை தன்மை. சத்திய விரத தரக சூரக சூரன் பிரம்மச்சாரீச்ச பாண்டவ பிரம்மச்சரிய விரதம் உள்ளவன் குருவர்த்தி அப்படி எப்பொழுதும் குருவை அனுசரிக்கக்கூடியவன் அப்படி. குருவனுடைய வாக்கினை வார்த்தைகளை மீறாதவன் அப்படி. தேன அஸ்திரம் சம்ஜகார அவனால் அந்த அஸ்திரமானது மீண்டும் திருப்பி அழைக்கப்பட்டது. ஆனால் அவனுடைய தலையும் துண்டிக்கப்படல, கூட இருந்தவர்களுடைய பந்துக்களுடைய தலையும் என்ன பண்ணல, துண்டிக்கப்படவில்லைன்னு உடனே உடனே துருபத புத்தன் என்ன பண்ணா அந்த ரெண்டு ரிஷிகளையும் பார்க்கிறார். அவன் இழுத்துட்டு அஸ்திரத்தை வாங்கிட்டான். துருபதன் பார்த்த உடனே அந்த ரெண்டு ரிஷிகளையும் பார்த்தவரை நாரதரையும் வியாசரையும் பார்த்து அவன் எவ்வளவோ திரும்பி அழைக்க அந்த அஸ்திரத்தை முயற்சி செய்தும் அவனால் அந்த அஸ்திரத்தை அந்த பிரம்மசிரஸ் அஸ்திரத்தை அவனால் உபசம்ஹாரம் செய்ய முடியவில்லை, திரும்பி பெற முடியவில்லை அப்படி அவனால முடியல. உடனே அவன் சோர்ந்து போய் வியாசரை பார்த்தே சொல்றேன், நான் வந்து இதை வந்து உயிர் மீது எனக்கு ஆசை அப்படி, அதோடு பீமன் மீது இருந்தக்கூடிய பயம், நிச்சயமாக பாண்டவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்பதற்காக என்னுடைய உயிரை காத்து கொள்ள வேண்டும்ங்கிற ஹவு செல்ஃபிஷ் ஹி வாஸ் அப்படி. See, தன்னுடைய உயிரை காப்பாத்து கொள்ளணுங்கிறதுக்காக உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்லைன்னு அப்படி இருக்கிறார். See, it is all terrorist mind அப்படி. See, this is இப்ப இந்த சூசைட் பாம்பர்ஸ் எல்லாம் சொல்றோம் அப்படின்னு இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறது அப்படி. See, now these fellows born in such a high, you know, planet. ஒரு துரோணருக்கு ஒரு புத்திரனாக ஒரு இந்த பரத்வாஜருடைய ஒரு ரிஷியினுடைய குலத்தில் அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு அந்தண தர்மத்தில் பிறந்தவனுடைய மனம் எப்படி இருந்திருக்கிறது பாருங்க. இன்ஃபேக்ட் he has to give up his own life and protect everybody அப்படி. சரி, அதுதான் ஒரு அந்தனுடைய தர்மமே. தன்னுடைய உயிரை கொடுத்து எல்லோரையும் காப்பாற்ற வேண்டியது அவனுடைய தர்மம். ஆனால் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக he never bothered. அவன் சொல்றான், அதை வெட்கமே இல்லாமல் சொல்றான், இப்ப என்னால் அந்த அஸ்திரத்தை வந்து திருப்பி அழைக்க முடியவில்லை. அதோடு மட்டும் இல்லாமல் பாண்டு புத்திரர்களை வதம் செய்ய வேண்டும்ங்கிற அந்த சங்கல்பத்தினால் இந்த அஸ்திரமானது ஏவப்பட்டு விட்டது. அதனால் இது என்ன பண்ணும், நிச்சயமாக இது பாண்டவர்கள் எல்லோரையும் அழித்து விட்டுத்தான் திரும்பும், என்னால் வந்து இந்த அஸ்திரத்தை திரும்பி பெற முடியவில்லை அப்படின்ன உடனே வியாசர் ரொம்ப கோபப்படுறார். வியாசர் சொல்றார், அர்ஜுனன் வந்து உன் மீது இதை கோபத்தினாலோ உன்னை அழிக்க வேண்டும் என்பதற்காக அர்ஜுனன் இந்த அஸ்திரத்தை உன் மீது பிரயோகிக்கவில்லை. உன்னுடைய அஸ்திரமானது தணிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அதை தணிப்பதற்காக எய்தாலும் இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் எஃபெக்ட். See, leave alone killing somebody. Once it explodes, அது இன்னொரு அஸ்திரத்தை தணித்தாலும் என்ன ஆகும், பூமியில என்ன ஆகும், பூமியில வந்து அதற்கான விளைவுகளை வந்து பூமி சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால உன்னுடைய தந்தையிடம் அவன் வந்து இந்த அஸ்திரத்தை பெற்ற பிறகும் கூட தன்னுடைய க்ஷத்திரிய தர்மத்தில் இருந்து, அவனுடைய தர்மம் க்ஷத்திரிய தர்மம், உன்னுடைய தர்மம் அந்தண தர்மமா இல்லையா, நீ அவனை காட்டிலும் 1000 மடங்கு எவ்வளவா இருக்கணும், உலக நன்மையை குறித்து அதிகம் சிந்திப்பவனாக நீ இருக்க வேண்டும். அவன் வந்து க்ஷத்திரிய தர்மத்திலிருந்து கொஞ்சம் கூட நழுவவில்லை. ரொம்ப சாது குணம் படைத்தவன் அர்ஜுனன். அதனால அப்படிப்பட்ட அர்ஜுனனுடைய பாண்டவர்கள் எல்லோருமே நல்லவர்கள். இந்த பாண்டவர்களுடைய வதத்தை விரும்பி எதற்காக நீ வந்து இந்த அஸ்திரத்தை நீ வந்து செலுத்தினாய் அப்படின்னு வியாசர் வந்து ரொம்ப கோபமாக சொல்லி இந்த அஸ்திரத்தை திரும்பி அவனால பெற முடியல. அப்ப வியாசர் சொல்றார், எப்படியாவது திரும்பி அழைப்பதற்கு அதுக்கு என்ன வழி உண்டு, செய், ஏதோ ஒண்ணு தெரியுமா இல்லையா, அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா இல்லையா, அதை திருப்பி அழைப்பதற்கு முயற்சி செய்யும் சொல்லி அதோட மட்டும் இல்லாமல் he also கமாண்ட்ஸ் him. அவனுக்கு வந்து ஒரு கட்டளை இடுகின்றார். யாருக்கு, அஸ்வத்தாமனிடத்தில் வியாசர் சொல்றார், மணிம் சைவ பிரயச்சாத்ய எஸ்தே சிரசி திஷ்டதி ஏதத் ஆதாயத்தே பிராணான் பிரதீதாஸ்யந்தி பாண்டவாக. அப்ப இப்பொழுதைக்கு உன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய இந்த மணியையும் கொடுத்துரு ஒழுங்கா, அஸ்திரத்தை திருப்பி அழைக்கிறதா மட்டும் இல்லாம அவனுக்கு ஈஸி இஸ் பார்ன் வித் தட்
மணி, இந்த கைண்ட் ஆஃப் ஒரு டைமண்ட் மாதிரி அவன் பிறக்கும் பொழுதே அதோட பிறந்திருக்கிறான். எஸ்தே சிரசி திஷ்டதி, எந்த ஒரு மணியானது உன்னுடைய தலையில் இருக்கின்றதோ அந்த மணியை பாண்டவர்களிடத்தில் கொடுத்து, ஏதத் ஆதாய திரேபிராணன், இஃப் தி ரிசீவ் இட் யூ வில் பி ஸ்பேர்ட், யூ வில் பி சேவ்டு. இல்லைன்னா பாண்டவர்கள் ஈவன் அதர்வைஸ் தே ஆர் கோயிங் டு கில் யூ, டெஃபினெட்லி தே வில் கில் யூ, அவர்கள் வந்து உன்னை கொன்று விடுவார்கள் அப்படின்னு உடனே அவன் தயங்குறான். ஏன்னா பாண்டவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்வம், எல்லா செல்வங்களை காட்டிலும், ரத்தினங்களை காட்டிலும் இந்த தலையில் இருக்கக்கூடிய மணிங்கிறது ரொம்ப மேன்மையானது. இது ஒரு சாதாரணமான ஒரு மணி கிடையாது. அப்படி இது வந்து ஒரு அசாத்தியமான ஒரு மணி. எம் அவத்திய பயம் நாஸ்தி சஸ்திர வியாதிக்ஷுதஸ்ரயம் தேவேபியோ தானவேபியோ வா நாகேபியோ வா கதஞ்சன. இந்த அஸ்திரம், இந்த மணி சாதாரண மணி கிடையாது. எம் அவத்திய, அவத்தியன்னு அணிவதால், இந்த மணியை தலையில் அணிவதால் பயம் நாஸ்தி, அப்படி ஒரு பயமும் கிடையாது. எந்த பயம் கிடையாது? சஸ்திர பயம் நாஸ்தி, இதனால சஸ்திர பயம் கிடையாது. வியாதி, வியாதியினால பயம் கிடையாது. இந்த மணி இருந்தா பசி கூட எடுக்காதாம், பசி கிடையாது, எதுவுமே கிடையாது. தேவர்களாக இருந்தாலும், தானவர்கள், அசுரர்களாக இருந்தாலும், நாகர்களாக இருந்தாலும், எவர் மூலமாக இது தலையில இருக்கிற வரைக்கும் என்ன இருக்காது? இது தலையில இருக்கிற வரைக்கும் மரணம் ஏது, அவனுக்கு மரணம் கிடையாது. இப்படிதான் அஸ்வத்தாம சிரஞ்சீவின்னு சொல்வார்கள், மணி இருக்கிறதால. நச்ச ரோக ரோக கண நச்ச ரக்ஷகணா பயம் நச்ச தஸ்கர பயம் ததா ஏவம் வீரியோ மணிகி அயம் நமே தியாஜக கதஞ்சன. இதனால் யக்ஷர்களாலும் ரக்ஷர்களாலும் கூட ஒண்ணும் பண்ண முடியாது, எந்த திருடர்களும் ஒண்ணும் பண்ண முடியாது. இது வந்து முழுமையான பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய இந்த மணி, இதை போய் கொடுக்க சொல்றீர்களே, எனக்கு மனதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அவனுக்கு வியாசர் மேல பெரிய மரியாதை உண்டு. அப்படி அஸ்வத்தாமன் வியாசர் சொல்றதை கேட்கிறான். நீங்கள் கூறுவதால் இதற்கு இந்த மணி, இந்த மணியை இந்த க்ஷணமே வந்து நான் பாண்டவர்களிடத்தில் நான் கொடுத்து விடுகின்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான். ஈ ஜஸ்ட் அட் தி இன் பிஹெஸ்ட் ஆஃப் வேதவியாசர், வேதவியாசர் சொன்னதை அந்த மணியை அஸ்வத்தாம என்ன பண்றான், பாண்டவர்களிடத்தில் கொடுக்குறான். அப்ப கொண்டுட்டு சொல்றான், இப்ப வந்து இந்த அஸ்திரத்தை வந்து என்னால திருப்பி அழைக்க முடியாது, இந்த பாண்டவர்களை கொல்வதற்கு பதிலாக அப்படி பாண்டவர்களுடைய அவங்களுடைய குழந்தை, பிறக்க போற குழந்தைகளுடைய கர்ப்பத்தில் நான் இதை விடுகின்றேன். சரி, அப்ப உத்தரா மட்டும் இல்ல, தேர் would have been அதர் பாண்டவர்களுடைய, பாண்டவர்களுக்கு மனைவிகள் இருந்திருப்பார்கள், பல கர்ப்பங்கள் இருந்திருக்கலாம். இங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கின்றன, உத்தரை மட்டும் இல்லை அப்படின்னு. பாண்டவர்களுடைய அந்த வம்சத்தில் மற்ற பஞ்ச பாண்டவர்களுக்கு மற்றவர்களுடைய மனைவிகள் எல்லாம் கூட கர்ப்பத்தில் அந்த சிசுக்கள் எல்லாம் இருக்கட்டும். அதனால இனிமேல் பாண்டவர்கள் போட்டும், ஐ வில் ஸ்பேர் தி பாண்டவாஸ். இனிமே அந்த பாண்டவர்களுக்கு வம்சம்னு ஒண்ணு இல்லாமல் போகிற மாதிரி அந்த அஸ்திரத்தை என்னால் ஐ கேன் ஒன்லி ரீடைரக்ட் இட் அப்படின்னு. ஐ cannot destroy it, ஐ cannot டேக் பேக் இட், ஒன்லி திங் இட் ஐ கேன் ரீடைரக்ட் இட். அதனால எல்லாருடைய கர்ப்பங்களிலும் என்ன பண்றேன், அதை விடுகின்றேன்னு உடனே வியாசர் தலையில அடிச்சுக்கிறார். ஏவம் குரு, ஏதோ ஒண்ணு பண்ணி தொலை அப்படி. இன்னும் அந்நியாத்தே புத்தி காரியா துவயா அனக, நீ வேற எதையும் யோசிக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப அந்த பாண்டவர்களுடைய நன்மைக்காக, அந்த பாண்டவர்களுடைய கர்ப்பங்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும்ங்கிறதுக்காக கிருஷ்ணர் நடுவில் வந்து அஸ்வத்தாமாவை பார்த்து சொல்றார், அப்பா நீ வந்து பாண்டவர்களுடைய எல்லாருடைய கர்ப்பத்திலையும் இதை நீ விடாது, அட்லீஸ்ட் ஸ்பேர் சம்படி அப்படி. இன்னும் சுபத்திரையனுடைய கர்ப்பத்தை தவிர வேற ஏதாவது பாண்டவர்களுடைய மனைவிகளுடைய கர்ப்பங்கள் இருந்தால் சுபத்திரையை தவிர மற்றவருடைய கர்ப்பத்தில் நீ விடு. ஏனென்றால் லாங் பேக் அந்த சுபத்ரா வந்து உபப்ளவ்யம்னு ஒரு இடம், அந்த உபப்ளவ்யம் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது விராட தேசத்தினுடைய வெளியில கடைசியில வனவாசம் எல்லாம் முடிஞ்ச உடனே கூட பாண்டவர்கள் எல்லாம் அங்கதான் சந்திச்சார்கள் எல்லாரும் சொன்னேன் நான். அந்த உபப்ளவ்யம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த உபப்ளவ்யத்துல ஆஹ், திருமணமான பிறகு அர்ஜுனனை வந்து சுபத்ரா திருமணம் செய்து கொண்ட பிறகு அப்படி அந்த நேரத்துல ஆஹ், இது சுபத்ரா, அதுக்கப்புறம் உத்தரைக்கும் அபிமன்யுவுக்கும் திருமணம் நடக்கின்றது. அப்படி சரி, அர்ஜுனன் சுபத்ரா திருமணம் ஏற்கனவே நடந்து விட்டது. அந்த வனவாசம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கு இந்த பிறகு இந்த உத்தரைக்கும் அபிமன்யுவுக்கும் வந்து திருமணம் நடக்கும். அப்படி அந்த உபப்பிலவியத்தில் நடக்கும். அந்த நேரத்துல அந்த திருமணத்திற்கு வந்து ஒரு பிராமணர் வந்து சொன்னார், இந்த ஒட்டுமொத்த பாண்டவர்களுடைய குலமும் அழியக்கூடிய ஒரு காலத்தில், இது கிருஷ்ணர் சொல்றார், அழியக்கூடிய காலத்தில் இந்த உத்திரையனுடைய கர்ப்பத்தில் இருந்து ஒரு சிசுவானது பிறக்கும். அது வந்து அந்த சிசு வந்து இந்த பாண்டவர்களுக்கு, அந்த அவர்களுடைய சந்ததிக்கு வளர்க்கக்கூடியதாக அந்த சிசு இருக்கும். அதனால அதுக்கு பெயர் பரீட்சித்னு ஒரு குழந்தை இருக்குங்கிறத ஏற்கனவே என்ன பண்றாரு, ஒரு அந்தனர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அஸ்வத்தாமாக்கு சொல்றார்.
என்ன பரீட்சையாத் இது பரீட்சியத்தை. பரிக்ஷயம்னா பரினா முழுவதும்னு அர்த்தம், க்ஷயம்னா ஒட்டுமொத்த பாண்டவர்கள் எல்லாம் அழிந்த பிறகு அந்த பாண்டவர்களோட வம்சத்துல ஒரு சிசுவானது நிச்சயமாக நிறுத்தப்படும். ஒரு சிசு வந்து நிச்சயம் இருக்கும்னு ஏற்கனவே ஒரு ஒரு பிராமணர் வந்து ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், இருக்கு. அதனால மற்ற கர்ப்பங்களில் விட உத்திரையனுடைய கர்ப்பத்தை நீ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் வந்து பாண்டவர்களுக்காக, ஏன்னா ஒருவேளை பாண்டவர்கள் போனாலும் அவர்களுக்கு காரியங்களை செய்யறதுக்கு யாராவது இருக்கணுமா இல்லையா, அப்படிதான் எழுதியிருக்கு. அந்த பாண்டவர்களுக்கு வந்து பிண்டதானங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய புகழை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு ராஜர்ஷி, பல யாகங்களை எல்லாம் செய்யக்கூடிய, எல்லோராலும் பூஜிக்கப்படக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு புத்திரனை பாண்டவர்களுக்காக நான் நிறுத்துவேன் அப்படி. நீ என்ன செய்யறியோ செய்துக்கோ, லார்ட் இஸ் சேலஞ்சிங் அஸ்வத்தாமா, நீ என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு. ஐ ஹவ் டிசைடட் அப்படி, இந்த லார்ட் ஹஸ் டிசைடட் அப்படி. பகவான் சார் நான் முடிவு பண்ணிட்டேன், ஒரு குழந்தைய வந்து நான் உத்தரனுடைய கர்ப்பத்தினுடைய இருக்கக்கூடிய குழந்தைய எப்பேற்பட்டாவது நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு. உடனே துரோணபுத்திரன் அஸ்வத்தாம ரொம்ப கோபத்தோட, உங்களுக்கு எப்பொழுதுமே இந்த பக்ஷபாதம் உண்டு, யூ ஆல்வேஸ் டேக் டு சைட் அப்படி, பாண்டவர்களுடைய பட்சத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள், நீ உன்னுடைய சக்தியை நீ காட்டு, இருந்தால் நான் ஐ வில் நாட் ஸ்பேர் உத்தராஸ் கர்ப்பா ஆல்சோ அப்படி. அதனால பாண்டவர்களுடைய அந்த அவர்களுடைய எல்லா கர்ப்பத்திலும் இந்த அஸ்திரத்தை நான் விடுவேன்னு என்ன பண்றாரு அப்படின்னா, ஹி ஜஸ்ட் அந்த பிரம்மசிரஸ் அஸ்திரத்தை உத்திரையனுடைய கர்ப்பத்தோடு சேர்ந்து, வேற என்னென்ன யார் கர்ப்ப ஸ்திரீகளாக இருந்தார்கள்னு எனக்கு தெரியல, இங்க எங்கேயாவது சொல்லப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. பட் உத்தர ஆஹ், அந்த உத்திரையனுடைய கர்ப்பம் இங்க வந்து முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு அப்படி, எல்லாரும் எதிர்க்க எல்லாரும் இருக்கும்போதே சொல்றார், அமோக பரமாசஸ்திரஸ்ய பாத தஸ்ய பவிஷ்யதி சத கர்ப்போ மிருதோ ஜாதோ தீர்க்கமாயு அவாப்சசி அப்படி. இந்த அஸ்திரமானது உத்திரையினுடைய கர்ப்பத்தில் விழுந்து அப்படி அந்த சிசுவானது எரிக்கப்பட்டு எரிந்த நிலையில் உத்திரையனுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியில் வந்தாலும் தீர்க்கமாயு அவாப்சசி, அது மரணத்தை அடையாது, அதை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி இது பின்னாடி பண்ணுவார். இதெல்லாம் முடிஞ்சப்பறம் உத்திரையை போய் பார்க்கும்போது அட் த டைம் ஆஃப் டெலிவரி அப்படின்னு, உத்திரை வந்து கருத்து வென் ஷி டெலிவர்ஸ் தட் பேபி, அந்த உத்திரையனுடைய கருவில இருந்து கண்டம் கருகி ஒரு சிசு ஒரு பிண்டம் வந்து விழும் அப்படின்னும். ஏன்னா இந்த அஸ்திரத்தினுடைய இந்த பிரம்மசிரஸ் அஸ்திரத்தினால கடைசியில வென் டெலிவர்ஸ் பேபி ஷீ வில் நாட் டெலிவர் சைல்டு அப்படி, உள்ளேயே கருகி போய் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு பிண்டம் ஒண்ணு வந்து விழும் அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர் இருப்பார் அப்படின்னு, கிருஷ்ணா இது என்ன இதுன்னு கேட்பா. அப்ப கிருஷ்ணர் வந்து அங்க வரும், இது அங்க வரும்போது பார்ப்போம், கிருஷ்ணர் சும்மா தன்னுடைய கட்ட விரலால அதை தொடுவார் அப்படி, தொட்ட உடனே அது சிசுவாக மாறும் அப்படின்னு. அது சி தட் இஸ் த பிளெஸிங். இஃப் தட்ஸ் வாட் ஐ எம் டெல்லிங், இஃப் லார்ட் டிசைட்ஸ் டு ப்ரொடெக்ட் அப்படின்னு in this world, who can stop? So, whose protection we really require in this world? Do we require the protection of money? Do we require the protection of the people? See, on one side, if your guru is there, on another side, the Lord whom you are worshipping is there. If both of them, if they are, actually, பகவானுக்கு ரெண்டு துவாரபாலகர்கள் இருப்பார்கள் அப்படி, ஒரு பக்தனுக்கு ரெண்டு துவாரபாலகர்கள் இருக்கிறார்கள் அப்படி. ஒன்னு வந்து பகவான் ஒரு துவாரபாலகனாக இருப்பார், அவனுடைய குரு ஒரு துவாரபாலகராக இருப்பார்கள் அப்படி. சில நேரம் அதனாலேயே நமக்கு ஒரு சின்ன அகங்காரம் வரும், யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும் ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு. நாம வணங்கக்கூடிய குருவும் நாம வணங்கக்கூடிய தெய்வமும் ஒரு பொழுதும் நம்மை கைவிடாதுங்கிறது இருக்கிறதா இல்லையா, அந்த நம்பிக்கையை தான் இருக்கணும். ஐ ஆல்வேஸ் சே தட் டோன்ட் லிவ் ஆன் தி மெர்சி ஆஃப் அதர் பீப்புள் அப்படி, டோன்ட் வரி அபவுட் எனிபடி அப்படி. நத்திங் வில் ஹேவ், என்னுடைய மந்திரமே அதுதான், நத்திங் வில் ஹேப்பன் டு அஸ், ஒன்றும் ஆகாது அப்படி, நத்திங் வில் ஹேப்பன். The Lord whom you are worshipping, He will not let you down. The whole world will let you down. See, people may be ungrateful to you, but Lord is always is there. He is there to protect, and the Guru's grace is always there because both of them are not different. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூலவர் கடவுள், உற்சவர் குரு. குரு வந்து உற்சவர் மாதிரி, கடவுள் வந்து மூலவர் மாதிரி. If he has decided to protect you, who can do anything? He himself disowns you, nobody can protect you அப்படின்னு. ஏன்னா அவரே கைவிடணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு அப்புறம் நாம எவ்வளவு பணம் சேர்த்திருந்தா என்ன, நாம வந்து எவ்வளவு வசதிகளோட இருந்தாலும் nobody can. In this world, I have also, over the period we are seeing, in the end of the day, 24 hours, you should only live
at the mercy of the Lord. Today morning also in Gita class, see, that was the essence of that sloka. Brahmanyadaya karmani sangam tyaktva karoti yah. Lipyate nasapapena padmapatra mimambasan and the அஞ்சாவது அத்தியாயத்தில் அந்த பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தெக்துவா கரோதி யக. It is all talks about a complete surrender. See, because of their attitude. சும்மா ஒன்றும் பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் வரங்களை எல்லாம் கொடுக்கல. பாண்டவர்கள் அவ்வளவு நல்லவர்களாக உள்ளன்போடு கிருஷ்ணரிடத்தில் உள்ளன்போடு இருந்திருக்கின்றார்கள். பகவானிடத்தில் அவர்கள் எதையும் பாவம் எதிர்பார்க்கல. அவர்களுடைய அன்பு கூட ரொம்ப தூய்மையானது. அதனாலதான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமாம் பக்தியா பிரயச்சதுன்னு பின்னாடி ஏன் சொல்ல ததகம் பக்திக்கு வருதம் அஷ்னாமி பிரயதாத்மனகன். அப்படி தூய்மையான பக்தியோடு மனிதர்கள் எதை கொடுத்தாலும் நம்ம காப்பாற்றுவேன்னு. லார்ட் நெவர் ஃபெயில்டு டு கீப் அப் ஹிஸ் வேர்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், பீப்புள் மே ஃபெயில். தே டாக் சம்திங் டுடே, தே சே சம்திங் டுடே, டுமாரோ தே வில் சே சம்திங். ஸோ பீப்புள் ஹேவ் மூட். லார்ட் டசன்ட், தேங்க் காட். கடவுளுக்கு மூடு கிடையாது அப்படி. ஜனங்களுக்கு மூட தவிர வேற ஒண்ணும் கிடையாது. பீப்புள் ஒன்லி பிஹேவ் அக்கார்டிங் ஒன்லி டு தேர் மூட் அப்படி. ஸோ டோன்ட் கெட் யூனோ ரொம்ப அதை பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டிய எதுவும் அவசியமே இல்லை அப்படி. மை ஒன்லி ரிக்வஸ்ட் இஸ் ஜஸ்ட் திங்க் அபவுட் லார்ட், ஒன்லி சரண்டர் டு ஹிம். ஜஸ்ட் ஆல் த டைம் கீப் ஹிம் இன் யுவர் ஹார்ட், believe in him, trust in him, and our faith and our behavior should in line with a perfect character also. அது ரொம்ப முக்கியம். ஈவன் டு லார்ட் டு ரெசிப்ரோக்ரேட் அவர் ஓன் டிவோஷன் பக்தி, அதுக்கு நம்ம என்ன இருக்கணும், அதற்கு தகுந்தவர்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும். See, if you want to do good to this world, you must be good first. நாம நல்லவர்களாக இருந்தால்தான் என்ன பண்ண முடியும், உலகத்திற்கு நன்மையை செய்ய முடியும். A person who is devoid of personal character, what is the use of that fellow going on, serving the world? There is no point in doing all that. First set yourself right. Right. That is more important. அது ரொம்ப முக்கியமானது. The entire episode you see how beautifully everything. Lord decided to protect Pandavas. He decided to keep one fellow அப்படி. ஒரு பரீட்சித்தை வச்சார் அப்படி. இந்த பரீட்சித்தை வச்சுதான் பின்னாடி ஒரு பாகவதமே வந்தது அப்படின்னு. பக்தி சாஸ்திரத்திற்கு ஒரு பெரிய ஆதாரம் எடுத்தது அப்படின்னு. அந்த பக்திக்கு பரீட்சித்து இல்லைன்னா 60 years he lived. He was destined to live only for 60 years அப்படி. ஏன்னா அதுக்கு மேல காலம்னு ஒண்ணு இருக்கு. அவன் கலியவே நிறுத்த பார்த்தான். யூ கான்ட் கோ அகேன்ஸ்ட் கிரியேஷன் அப்படின்னு. சிருஷ்டிக்கு அகேன்ஸ்டாவும் போக முடியாது நாம எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும். கலிங்கிறது வந்துதான் ஆக வேண்டும். அந்த அந்த கலியினுடைய தர்மத்தை அனுபவிக்க வேண்டிய ஆன்மாக்கள் அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். He tried to stop Kali, then finally Lord has to stop Parikshit. அது சிருஷ்டியினுடைய ரகசியங்கள். பட் 60 years he lived it. Now what kind of a living it was? He was a greatest devotee of the Lord. Lord himself is protected. There are two ways they say that. ஒன்னு பாகவத்தில் சொல்லும், இது மகாபாரத்தில் சொல்லும் பொழுது அவர் பரீட்சித்து கருகிய நிலையில கர்ப்பத்திலிருந்து விழும் பொழுது காப்பாத்தினார்னு அவருக்கு கட்டவர்களால தொட்டு ஹி எனர்ஜைஸ்டு அதை எனர்ஜைஸ் பண்ணி பரீட்சித்த உயிர் பிழைக்க வைத்தார். பாகவதங்கள்ல எல்லாம் சொல்லும் பொழுது உள்ளேயே போய் அங்குஷ்ட மாத்திர புருஷனா he took the form of the thumb size. He entered inside that உத்திரையினுடைய கர்ப்பத்திற்குள்ள போய் என்ன பண்ணாராம் அப்படின்னா அந்த அஸ்வத்தாமாவுடைய பிரம்மசர சஸ்திரத்திலிருந்து அந்த பரீட்சித்தை காப்பாத்தினாராம். அதனாலதான் உள்ள இருக்கும்போதே அவன் பார்த்துட்டான். கர்ப்பத்திலே கடவுளை பார்த்தான். யாருன்னா பரீட்சித் அப்படின்னா. அவன் கர்ப்பத்துல இருக்கும்போதே பார்க்கறான் அப்படின்னு. ஒரு ஒரு கட்டவரல் சைஸ் ஒரு ஒளி சுத்திட்டே வந்தான். அதான் பரி ஈக்ஷித். வெளியில வந்த உடனே அது என்னதுன்னு தேடிட்டே இருந்தான். பரி ஈக்ஷணம்னா சர்ச்சிங் ஃபார் இட் எவ்ரிவேர் அப்படி. வெளியில வந்து உள்ளேயே உன்னை பார்த்தேன்னு, அதனால உள்ளே அதை பாத்துறணும் அப்படின்னு. கர்ப்பத்திலே பார்த்துட்டோன்னா என்ன அர்த்தம், வெளியில வரும்பொழுது நமக்கு மோகம் இருக்கு. பிறக்கும் போதே மோகம் இல்லாமல் பிறக்கிறது ரொம்ப விசேஷம். அட்லீஸ்ட் போகும்போதாவது மோகம் இல்லாமல் போகலாமே அப்படின்னு. சரி, பிறக்கும் போதுதான் மோகத்தோட பிறந்தோம் அப்படின்னு. போகும்போதாவது சோகமோகம் இல்லாமல் போக. இப்ப பிறந்தப்பறம் என்ன பண்றோம், த்ரூ அவுட் அவர் லைஃப் மேக்சிமம் சோகத்தை மோகத்தை கலெக்ட் பண்ணிட்டு அதை சேர்த்து எடுத்துட்டு போறோம்.
either you should be born, without any delusion. அம்மாவுடைய கருப்பையிலிருந்து அந்த சுகபிரம்ம ரிஷி பாருங்க, பிறந்த உடனே புத்திரேன்னு வியாசர் கூப்பிட கூப்பிட அவர் பாட்டு போயிட்டே இருந்தார். அப்படி கர்ப்பத்திலேயே அப்படிதான் சுகபிரம்ம ரிஷியும் பிறந்தாரு. அதனால பிறக்கும் பொழுதே என்ன பண்ணா, மோகம் இல்லாமல் பிறந்துடணும். ஓகே, பை மிஸ்டேக் வி ஹவ் பார்ன் வித் டெல்யூஷன். அட்லீஸ்ட் போறதுக்கு முன்னாடியாவது என்ன பண்ணணும், போறதுக்கு முன்னாடியாவது சோகம் மோகம் இது ஏதோ பேச்சாக நான் சொல்லலை அப்படின்னு. இட் இஸ் நாட் சம்திங் தட் எ மோட்டிவேஷனல் டாக் ஆர் இன்ஸ்பிரேஷனல் டாக் விச் ஐ எம் கிவிங். See, this is the truth. See, unfortunately, this kind of knowledge is not much emphasized for our children. We are deprived of this knowledge that death can be conquered through devotion, death can be conquered through spiritual practices. மனிதர்கள் சோகத்தை வெல்லலாம், மோகத்தை வெல்லலாம், கடைசியில சோக மோகத்தை எல்லாம் தாண்டி ஜம்முன்னு ஒரு யோகி மாதிரி இந்த தேகத்தை விட்டு போகலாம்ங்கிறது தான் இந்த பாரத தேசத்தினுடைய மிகப்பெரிய பாடமே அதுதான். This country, it stands for only that knowledge. If all other country வேற தேசத்திற்கு இந்த ஞானம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, வேற தேசத்திற்கு கூட இந்த ஞானத்தை சொல்ல வேண்டிய ஒரு நிலையில நாம இருக்கிறோம். ஆனா நமக்கே என்ன இல்லாமல் இருக்கின்றது. Unfortunately, our own parents are not worried about giving this knowledge to our children. Our children, they are more thinking about their children getting all big degrees and earning money. They are only you know எங்கேயாவது போய் பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னாலும் அதை தான் வாங்குறோம். அப்படின்னு நல்ல வேலை கிடைக்கணும், சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், அதெல்லாம் ஆகும். அதுக்கு ஒண்ணும் பகவானுடைய ஆசீர்வாதமே வேண்டாம். அப்படின்னு சத்குரு சிவானந்த மூர்த்தி சொல்வாரு, உன்னுடைய பெரிய பெரிய உலக ஆசைகளை ஒரு சின்ன யக்ஷ மந்திரம் பூர்த்தி பண்ணிடு. இதுக்கு போய் நீ பரமேஸ்வரன்ட்டையோ மகாவிஷ்ணுகிட்டே போய் பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவார். அப்படின்னு ஸோ வாட் வி சப்போஸ் டு ஆஸ்க், சி சச் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் பரீட்சித். இது பரீட்சித்தினுடைய, அவனுக்கு மரணம் வருதுன்னு சொன்னோன்னு அவனும் பயப்படலை. அவனோட ஜம்முன்னு உட்காந்தான். 7 நாள் பகவானுடைய சரித்திரங்களை எல்லாம் கேட்டான். இட் இஸ் செட் தட் தக்ஷன் தீண்டுறதுக்கு முன்னாடி அவன் கிளம்பி போயிட்டான்னு சொல்லுவார்கள். அப்படி he left the body even before Daksha came and bit him. That is how the idea is, we should put an end to this delusion born out of ignorance. Otherwise, it is all only story. இத்தனை மகாபாரதங்கள் எல்லாம் கதைகள் தான். The entire the crux of the Mahabharata is that otherwise this world is full of shoka and moha. Now, even Lord Krishna at one side, he protected Parikshit. நல்ல கவனிச்சுட்டே வாங்க. On another side, he did not protect all other Pandavas' children. They were all killed by the same Dronaputra கொல்லப்பட்ட. Lord also does only balancing act. அவர் எல்லாரையும் காப்பாத்திட்டே இருக்கிறது இல்லை அப்படின்னு. அங்கே he allowed that to happen. அப்படி here he didn't allow it to happen. அப்படின்னு so in our own life also, if something happening, he is only allowing that to happen. அப்படி something doesn't happen. அப்படின்னு so he only allow that he sees that it doesn't happen. So we cannot question his action. அப்படி who are we to question him? அங்கே முடியாதுன்ட்டாரு. பின்னாடி கேட்பாரு, இந்த அத்தியாயம் சௌத்திக பருவம் முடியும் பொழுது, இப்படி எல்லாம் அநியாயமா எல்லா புத்திரர்களும் போயிட்டார்களே, என்ன போனதான் பாரு கிருஷ்ணர். அப்படி ஏதாவது போனதான் பாரு. அப்படி இந்த உலகத்துல என்ன சாஸ்வதமா இருக்கிறது? அப்படி ஒன்னும் சாஸ்வதம் இல்லை. பட் இந்த சேம் கிருஷ்ணா, he protected one for the Pandavas. All that Lord can do. When, in spite of, the idea is, in spite of Lord telling this to அஸ்வத்தாமா, தட் ஐ வில் ப்ரொடெக்ட், அவன் அகங்காரத்தினால என்ன பண்றான், அந்த உத்தரையனுடைய கர்ப்பத்துல விடுறானா இல்லையா? அதனால கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, நல்லது. ஸோ இன் வே இட் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் மீ அப்படின்னு. சரி, பிகாஸ் அட்லீஸ்ட் ஐ கேன் கர்ஸ் யூ பிகாஸ் ஆஃப் திஸ். நான் சொன்னா நீ கேட்கலங்கிறதுக்காக. அதனால நல்லது, ரொம்ப சந்தோஷம். இதனால இனிமே இந்த உலகத்துல உனக்கு என்ன பேருன்னா, நீ ரொம்ப படிச்ச பாவிங்கிற பேர் உனக்கு வரும். என்ன சொல்றது அப்படின்னு, யூஆர் எஜுகேட்டட் சின்னர், அவ்வளவுதான். அப்படின்னா யூஆர் கமிட்டிங் சின் வித் ஆல் யுவர் நாலேஜ் அப்படின்னு. பீப்புள் வில் கால் யூ அஸ் எஜுகேட்டட் சின்னர்.
நீ படிச்ச வந்து பாவின்னு சொல்லு. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுடைய உயிரையே கொன்ன ஒரு குரூரமான அந்தணருங்கிற ஒரு பேர் உனக்கு வரப்போகுது அப்படின்னு. ஏன்னா சாதாரண கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிறக்காத அந்த சிசுக்களை எல்லாம் வந்து கொன்ன கொடூரமானவன் அந்த பெயர் உனக்கு இந்த உலகத்துல நிலைத்து இருக்க போகின்றதுன்னு சொல்லி அட் தட் டைம் அதனுடைய பலனை நீ இப்பவே அடைஞ்சிடு. இட் இஸ் another வே இஸ் blessing him ஆல்சோ அப்படி. ஏன் நீ செய்த இந்த பாபங்கள் எல்லாம் உனக்கு ஜென்மாந்தரமா அடுத்தடுத்த ஜென்மங்கள் வேண்டாம். ஊர்துவ ஜென்மத்துல அவன் அடுத்தான் பவிஷ்யத்துல அவன் வேதவியாசராவே பிறக்கிறான்னு சொல்றாங்களே அப்படி. அதனால இந்த ஜென்மத்திலே நீ என்ன பண்ண, இந்த ஜென்மத்திலேயே உனக்கு நான் வந்து இந்த ஜென்மத்தையும் உனக்கு நிறைய கொடுக்குறேன். அந்த பாவத்தையில நீ இங்கேயே பண்ண, இந்த ஜென்மத்திலே எல்லா பாபத்தையும் தீர்த்துட்டு என்ன பண்ணிடு, போயிடுன்னு சொல்லி என்ன பண்றாரு, யூ வில் பி லிவிங் ஆன் திஸ் எர்த் ஃபார் 3000 years. தட் மீன்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி கலி வரைக்கும். இந்த யுக கால்குலேஷன்லாம் தே ஆர் வெரி டீப் அப்படி. அதனால அது அது வந்து ரொம்ப சூக்ஷ்மமானது. அதனால 3000 வருடங்கள் நீ வந்து இந்த பூமியில சஞ்சரிப்ப அப்படி. உன்னால ஒரே இடத்துல இருக்க முடியாது. யூ கேன் நாட் ஸ்டே அட் ஒன் பிளேஸ் அப்படி. யூ கேன் நாட் மீட் எனிபடி அப்படி. நீ யாரையும் சந்திக்கவே முடியாது. நீ யாரோடையும் பேசவே முடியாது. யாரும் உனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அதனால ஜனங்களே இல்லாத அப்படின்னு ஒரு அடர்ந்த காட்டிற்குள் வந்து நீ 3000 வருடங்கள் நீ சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பாய் அப்படி. அதோட மட்டும் இல்லாமல் உன்னுடைய உடம்பு வந்து பூரா உடம்பு பூரா ஒரே சீழ், குஷ்டரோகம் தான் அது. உடம்பு பூரா சீழா வடியும் அப்படின்னு. ஒரே ரத்தமும் சீழும் வெளியில வரும், துர்நாற்றம் வீசும் அப்படி. அதனால அப்படி துர்நாற்றத்தோட சி வாட் அ கர்ஸ் யூ சி தட். ஃபார் தி சம்டைம் நாம வந்து வி கமிட் சின் அப்படின்னு. வி டூ நாட் நோ தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் தட் சின். அதுக்கு நமக்கு அதனால தான் அதுக்கு பயம் இருக்கணும். தி பெஸ்ட் வே இஸ் வி ஹேவ் டு ரெக்டிஃபை as early as possible அப்படின்னு. வாட் எவர் தி மிஸ்டேக் கமிட்டட் பை us, லார்ட் gives an opportunity to rectify it also அப்படி. had he listened that one word of Krishna he would have saved at least. His karma is such that he didn't listen there also. அதனால உடம்பு பூரா சீழும் ரத்தமுமா நீ என்ன பண்ணுவ அப்படின்னா 3000 வருடங்கள் வந்து நீ வந்து வெளியிலேயே பார்க்க முடியாது. இட் இஸ் செட் நவ் அண்ட் தென் ஹி கம்ஸ் அவுட், ஹி எக்ஸ்போசஸ் ஹிம்செல்ஃப் டு தி சன் அப்படி. அந்த சூரிய ஒளி படுறதால அவனுக்கு என்ன ஆகுமா பாவம் கொஞ்சம் அதுல இருந்து சம் ரிலீஃப் இஸ் தேர் அப்படி. தேர் இஸ் ஸ்டில் தேர் பட் நோபடி கேன் see him. இப்படி ஒருவராக நெடுங்காலம் நீங்கள் பூமியில் சஞ்சரிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி நீ இருக்கும்போதே யூ வில் see. நீ இந்த இந்த பூமியில இருக்கும் பொழுதே பரீட்சை பிறப்பான். யூ வில் see. நீ எந்த யுக்தியோ அது ஒன்றும் செத்து போகாது. பகவான் சொல்றார். நான் டோன்ட் திங்க் தே கன்சிடர்டு லார்ட் கிருஷ்ணா ஒன்லி as a மெஜிஷியன் அப்படின்னு. அவங்க ஏதோ ஒரு மாயாவி நினைச்சிட்டு இருந்தார்கள். யூ வில் see பரீட்சித் வில் பி பார்ன். ஃபியூச்சர் எல்லாம் சொன்னவர்கள், எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு சொன்னவர்கள் எல்லாம் நிறைய இருக்கிறார். பகவான் இங்க சொல்லி அவனுக்கே சொல்றாரு அப்படி. பரீட்சித் பிறப்பான். என்ன கிருபாச்சாரியார் இடத்துல தான் அவன் எல்லா அஸ்திரங்களையும் கத்துக்க போறான். கிருபார் வில் டீச். ஹி வில் லீவ் ஃபார் 60 years. பகவான் சொல்லியிருக்காரு 60 வருட காலம் பூமியில வசிப்பான், இந்த பூமியை வந்து பரிபாலனம் செய்வான். நீ பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நீ இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவன் ராஜாவாக இருக்கலாம் சொல்லி அகம் தம் ஜீவைஷ்யாமி சொல்றாரு பாரு. அகம் தம் ஜீவைஷ்யாமி தக்தம் க்ஷத்ராக்னி தேஜசா அப்படி. ஈவன் இஃப் யுவர் வெப்பன் யூனோ பேர்ன்ஸ் ஹிம் அப்படி. இந்த சஸ்திரத்தினுடைய அக்னியினால் அவன் எரிக்கப்பட்டாலும் கூட அவனை நான் உயிர் பிழைக்க வைப்பேன் அப்படின்னு. ஈவன் இஃப் somebody is destined to die, if the guru decides, they will அவங்க வந்துருவாங்க அப்படி. இப்படி போய் கொஞ்சம் ஏமலோகம்லாம் சுத்தி பார்த்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் கம் பேக் அப்படி. இந்த பஷ்யமே தபசோ வீரியம். பகவான் என்ன சொல்றாரு பாருங்க, இதுதான் என்னுடைய தவத்தினுடைய வீரியம். சத்தியஸ்ய ச நராதமக. திஸ் இஸ் தி பவர் ஆஃப் மை ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் மை ஆஸ்டரிட்டி அப்படின்னு. ஐ வில் மேக் ஹிம் ரிவைவ் அப்படின்னு சொன்ன உடனே வியாசரும் உடனே அவனை பார்த்து சொல்லார் அப்படி. சி பகவான் அது ஆல் செட் அண்ட் டன் இஸ் அ பகவான். சம்படி ஹேஸ் டு ஒரு மகரிஷி வந்து அதை ஆமோதிக்கணும் அப்படின்னு. வியாசர் சொல்றார் கிருஷ்ணர் என்ன சாபம் கொடுக்காரோ பிகாஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு வேதவியாசர் அப்படி. அதனால வேதவியாசர் என்ன சொல்றார், கிருஷ்ணர் கொடுத்த சாபத்தை நானும் ஆமோதிக்கின்றேன். ஏன்னா நீ வந்து நான் சொன்னதையும் நீ கேட்கல அப்படி. அதனால அதோடு மட்டுமில்லாமல் உயர்ந்த குலத்தில் ஒரு ஒரு வேதங்கள் படிக்கக்கூடிய ஒரு குலத்தில் பிறந்த அப்படி நீ இப்படி ஒரு கீழான காரியத்தை செய்ததால் இந்த தேவகி புத்தருடைய வார்த்தை, கிருஷ்ணருடைய வார்த்தை நிச்சயமாக பலிக்கும். அதனால அப்ப சொல்லும்போது ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஹி சேஸ் ஐ அக்செப்ட் எவ்ரிதிங். எல்லாம் முடிஞ்சு போச்சு.
ஐ அக்செப்ட் ஐ ஹவ் கமிட்டட் அ மிஸ்டேக். பட் எனக்கு ஒரே ஒரு இது மட்டும், உங்களோட மட்டும் நான் உங்களை பார்க்கிற மாதிரி உங்களோட பேசுறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும். whenever I wanted to see you, I wanted to visit you, I would like to have your own darshan. That also is granted. I think probably he must be having contacts with only Vedavyasa. அப்புறம் அந்த மணியை எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே மன வருத்தத்தோட ஹி டிஸப்பியர்ஸ். தேர் எண்ட்ஸ் மகாபாரதத்துல அஸ்வத்தாமனுடைய கதை அதோட முடிகிறது. இது ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு கேரக்டர். அப்படி அஸ்வத்தாமாவுடைய கேரக்டர் ஒரு வித்தியாசமான கேரக்டர். அப்புறம் அதன் பிறகு பாண்டவர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த ரிஷிகளை எல்லாம் வணங்கி அந்த மணியை எல்லாம் பெற்றுக்கொண்டு நேரடியாக திரௌபதி இருக்கக்கூடிய இடத்துல போய் திரௌபதி சூழ்ந்து கொண்டோன்னு பீமன் இடத்துல தான் சொல்றா போய் மணியை கொண்டு வான்னு. பீமன் உடனே பத்திரமா அந்த மணியை வாங்கி என்ன பண்றாரு அப்படின்னா திரௌபதியினுடைய இடத்துல கொடுத்து, அப்பா உன்னுடைய புத்திரர்களை எல்லாம் கொன்றவன் அப்படின்னு, ஏன்னா அவன் வந்து பழி வாங்கப்பட்டு விட்டான் அப்படி. இஸ் கர்ஸ்ட் அல்டிமேட்லி பை த லார்ட் அப்படி. அதனால துரோணபுத்திரன் இஸ் கர்ஸ்ட். அதோடு மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு சபதம் செய்தேன். அந்த சபையில நீ மானபங்கப்படுத்தப்பட்ட பொழுது நான் துரியோதனனையும் துச்சாசனையும் நான் கொல்வேன்னு நான் சொன்னேன். என்னுடைய அந்த சபதத்தையும் நான் நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படி, என்னுடைய கடன் தீர்ந்தது இந்த அப்படி மணியை அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் பீமன் வந்து ஹேண்ட்ஸ் ஓவர் தட் டு திரௌபதி அப்படி. அப்போ ஷி ஆல்சோ ஃபீல்ஸ் ஃபார் இட் அப்படி. அவ்வளவு ரொம்ப கொடூரமானவர்கள் எல்லாம் கிடையாது, உடனே பழி வாங்கணும் உடனே அதெல்லாம் இல்லை. அவளும் சொல்றா அஸ்வத்தாமா வந்து சாதாரணமானவர் இல்லை, நம்மளுடைய குரு புத்திரர் துரோணாச்சாரியருடைய புத்தர். ஹவு தே ரெஸ்பெக்ட் யூ சி தட். சி நமக்கெல்லாம் யாராவது ஏதாவது பண்ணா உடனே மூஞ்ச தூக்கிட்டே இருப்போமே. பட் யூ சி தட் ஏன்னா குருவின் இடத்துல எப்படி இருக்கிறாங்க. அவர் குரு புத்திரர், அவர் குருவனுடைய புத்திரராக இருந்தாலும் எனக்கு குரு தான். இருந்தாலும் கூட அவன் செய்த காரியத்தினுடைய பலனை தான் அவன் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி he takes that money and gives it to தர்மபுத்திரர் யுதிஷ்டர் இடத்துல கொடுத்து, இதை வந்து நீங்க தலையில் நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும்னு அந்த யுதிஷ்டிரருக்கு அந்த மணியை கொடுத்த உடனே அப்ப எல்லாரும் போகும்போது அப்ப கிருஷ்ணர் இடத்துல தர்மபுத்திரர் கேட்கிறார் அப்படி, ஒரே இரவில் இந்த அஸ்வத்தாமாவிற்கு அப்படின்னு இவ்வளவு சக்தி படைத்த பாண்டவர்களுடைய எல்லா புத்திரர்களையும் என்னுடைய பிள்ளைகள் எல்லோரையும் அந்த விராட்டர்களையும் பாஞ்சாலர்களையும் கொல்லக்கூடிய அவனுக்கு சக்தி எங்கிருந்து வந்தது அப்படிங்கும் பொழுது இட் இஸ் a பிக் சாப்டர். தி எசன்ஸ் இஸ் that is not his power, that is the power of Rudra. Now நான் ஏற்கனவே சொன்னேன் he has invoked Rudra only in the form. அப்ப how that Rudra is created எல்லாம் இதுல அந்த கதைகள் எல்லாம் கூட வருகின்றது. That's not very important. See, if Rudra has to bestow immortality on somebody, he can make somebody immortal also. And if he wants to take somebody's life, he has all the capability to take somebody's life also. ஸோ யாரையாவது உயிரை வாங்கணும்னா அவரால் உயிரையும் வாங்க முடியும், யாரையாவது உயிர் கொடுக்கணும்னா உயிர் பிச்சையும் அவரால் கொடுக்க முடியும். இது ரெண்டுமே அவரால் பண்ண முடியும். He himself says, Krishna himself says, காலங்காலமா நானே ருத்ரரை மகாதேவரிடத்தில் நான் வந்து சோமநாத் தான் அவருக்கு தெய்வம். கிருஷ்ணா யூஸ் டு வர்ஷிப். அதனால தான் இஃப் யூ ஹவ் நாட் சீன் கோ அண்ட் சி வர்ஷிப் சோம்நாத். ஐ வாஸ் கான் மெனி டைம்ஸ். போய் அது கிருஷ்ணரே வழிபட்ட தெய்வம் சோமநாதர். சோமநாதர் வந்து வழிபட்டிருக்கிறார். ஆக்சுவலி ஐ எம் நெக்ஸ்ட் வீக் டேக்கிங் அ ஸ்மால் குரூப் டு பண்டரிப்பூர் அண்ட் கோலாப்பூருக்கெல்லாம் கூட்டிட்டு போறேன்னு. திஸ் கோலாப்பூர் இஸ் கால்ட் கோலாகலப்பூர்னு. ஆக்சுவலி இட் இஸ் அ கோலாகலப்பூர். மச் லேட்டர் இட் ஹஸ் பிகம் கோலாப்பூர். ஸ்மால் குரூப் ஐ எம் டேக்கிங். ஆக்சுவலி தட் கோலாப்பூர் தட் மகாலட்சுமி வந்து ரொம்ப பிரசித்தம். இன்ஃபேக்ட் அகஸ்தியா ஹிம்செல்ஃப் ஹஸ் வர்ஷிப்ட் ஹர். ஆக்சுவலி ஹி ஹஸ் அகஸ்தியர் வந்து அந்த அம்பாள் மேல ஒரு ஸ்தோத்திரம் கூட பண்ணியிருக்கிறார்னு நினைக்கிறேன். அப்படி தெய்வங்களே வழிபட்ட தெய்வங்கள் இருக்கின்றது. கிருஷ்ணரே வழிபட்டவர் தான் சோமநாதர். அதனால மகாதேவருடைய அனுகுணம் ஹி இன்வோக்டு ருத்ரா. அவன் வந்து ருத்ர அம்சம், அவன் இடையோடாத அந்த ருத்ரர் பண்ணதால ருத்ரா ஹேஸ் டு டூ இட் அப்படி. அது காலத்தினுடைய கட்டாயமாக கூட இருந்தது அப்படி. தே ஆர் ஆல் டெஸ்டைன்டு டு லீவ் ஆல்சோ, ஸோ யூ ஆல்சோ லீவ் இட்னு சொல்றாரு அப்படி. அதனால அதை பற்றி நீ அதிகமாக வருத்தம் அடையாதே, அதை நீ மறந்துட்டு போன உடனே எல்லோரும் இதோட என்ன ஆகுது, அங்கிருந்து எல்லோரும் புறப்பட்டு போறார்கள். இதோட இந்த மகாபாரதத்தினுடைய சௌப்திக பருவம் முடிவடைகின்றது. இது ஸ்மால் சாப்டர்.
இது ஒரு சின்ன பருவம். தெர் ஆர் அபவுட் 890 ஸ்லோகாஸ், 890 ஸ்லோகங்கள் இதில் இருக்கிறது. அதனால அதோட சேர்த்து இது வரைக்கும் நாம we have already seen 61,925 slokas of the Mahabharata is completed. So next time when we meet, அடுத்த பருவம் ஸ்திரீ பருவம். இந்த சௌத்திக பருவத்திற்கு அடுத்த பருவம் ஸ்திரீ பருவம். That we will see when we meet next time. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.